கேட்குறாரு, இது வந்து தப்பு, அன்கண்டிஷனல், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம், இந்த ஸ்கீமுக்கு என் மாநிலத்துக்கு வரணும், இதை வந்து வித்ஹோல்டு பண்ணாதீங்க அப்படின்னுட்டு க்ளீனாக போய் சொல்கிறாரு. அது கன்ஃபரண்டல் மோடில் சொல்கிறாரானா இல்லை, நீங்கள் பண்ணுற தப்பை வந்து உங்களுக்கு சொல்கிறேன், என்னோட மாநில வளர்ச்சிக்கு இது தேவை, நீங்கள் இதை அன்கண்டிஷ்னலாக ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லியாக சொல்கிறது தான் இது. உடனே வந்து எல்லாரும் வந்து டிவிக்கே வந்து கொள்கை எதிரி பிஜேபின்றத சொல்கிறாங்க, தப்பான விதத்தில் பார்க்குறாங்க. விஜய் கொள்கை எதிரின்னு சொன்னது வந்து டிவிக்கே கட்சி தலைவர். ஆனால் இன்னைக்கு இருக்கிறவர் தமிழக முதல்வர் விஜய் தன்னோட பர்சனல் அஜெண்டாக்காக பிஜேபியோட சண்டை போட்டுக்கிட்டு மாநிலத்தோட நலனை நான் ஃபோர்கோ பண்ண போகிறேன்னா, இல்லை எனக்கு நான் முதல்வர், எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு முதல்வர், ஓட்டு போடாதவங்களுக்கு முதல்வர், அங்கே உட்கார்ந்துருக்கிறது பிஜேபி, ஆனால் மத்திய அரசோட ஹெட், அவங்களோட இணக்கமான முறையில் பேசி நான் எனக்கு வர வேண்டியதை வாங்கிக்கிட்டு என்னோட இலக்கான 1.58 ட்ரில்லியன் எக்கானமியை நான் அச்சீவ் பண்ண போகிறேன்னா, அவர் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறது உங்களை வந்து நான் இதெல்லாம் பண்ண போகிறதில்ல, கன்ஃபரண்ட் பண்ண போகிறதில்ல, நான் உங்ககிட்ட சப்போர்ட் தான் கேட்குறேன்,